information is wealth. வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நடைப்பயிற்சி பண்ணால் உங்களுக்கு தெரியும் உடம்போட வெயிட் குறைக்கிறதுக்கும் உடம்போட கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் ஹெல்த்தை கூட்டுறதுக்கும் பயன்படுது. இன்றைக்கி எவ்வளோ நேரம் நடந்தால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்க விஷயந்தாங்க இது. நம்ம எவ்வளோ நேரம் நடக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட பெனிஃபிட்டும் அந்த மாதிரி தான் இருக்குமா. வரிசையாக பார்த்தோம்னா முதலாவது ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் அளவு வெகுவாக குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 45 நிமிஷம் அதாவது 3/4 மணி நேரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உடம்போட ஃபேட்டு பயங்கரமாக குறையும், தொப்பையெல்லாம் குறையும், பிரெயினோட மெமரி அதிகமாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 60 நிமிஷம் அதாவது 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு பெருமளவு குறையுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியங்க, கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் 2 வருஷம் போனஸ். அதாவது ஒரு 70 வயசு வரை தான் நீங்கள் வாழ்வீங்கன்னா 72 வரை வாழ்வீங்களாம், 50 தான் வாழ்வீங்கன்னா 52 வரை வாழ்வீங்களாம். 2 வருஷம் போனஸ். எதுக்குங்க கஞ்சத்தனம் பார்த்துட்டு 100 வயசு வரை நீங்கள் வாழ போகிறீங்க, கூட 2 சேர்த்து 102 வயசு வரை வாழுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் நடக்கணும். நான் முதல்ல சொன்ன 3 பெனிஃபிட்டு ப்ளஸ் இந்த லைஃபு 2 வருஷம் போனஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் வாக்கிங் பண்ணுறதுனால கிடைக்குது. எங்கே கிளம்பிட்டீங்க வாக்கிங்க்கா?